அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளை, மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் அற்புதநாதர் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் அன்போடு வாழ்த்துகின்றேன். 4வது பிரமாணத்தை மீறுவது என்பது சிருஷ்டிகருடைய அதிகாரத்தையும் நம்மீது அவருக்குள்ள உரிமையையும் பறிப்பதாகும், அல்லது அவரை கேள்வி கேட்பதற்கு சமமாகும். சாத்தான் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனது போல நம்மையும் அவருக்கு கீழ்ப்படியாமல் போக செய்வதே அவனது வஞ்சக குறிக்கோள். கீழ்ப்படியாமல் போக செய்வதே அவனது வஞ்சக குறிக்கோள் என்பதை அறிந்திருந்தால் மாத்திரம் போதாது. அந்த வஞ்சகத்திலிருந்து நாம் காக்கப்பட வேண்டுமென்றால் ஆவியானவர் வலது பக்கமாவது இடது பக்கமாவது சாயாமல் நேரே போங்கள் என்று பின்னாடி சொல்லும் அந்த சத்தத்தை கேட்டு நாம் அவருக்கு செவி கொடுக்கும்போது மாத்திரமே உண்மை எது, பொய்மை எது, நான் எந்த நிலைப்பாட்டோடு ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கின்றேன், எந்த கற்பனைக்கு நான் கீழ்ப்படிந்து கொண்டிருக்கின்றேன் என்பதையும் உணர்த்தும் ஆவியானவர் நம்மோடு கூட போராடுகின்றார். ஆகவே தான் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, பிசாசின் வஞ்சகத்திற்கு துணை நின்று நம்மை மோசம் போக்குவதே மிருகம். மிருகம் என்றால் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தின் சாராம்சம் ரோமன் கத்தோலிக்க திருச்சுவையின் அடித்தளம். மிருகம் என்றால் ராஜா அல்லது ராஜ்யம் என்று பொருள்படும். தானியேல் 7ஆம் அதிகாரம் 17, 23 இந்த வசனங்கள் எல்லாம் இந்த ராஜ்யம் ரோமன் கத்தோலிக்க போப் மார்க்கமே என்பதை வேதாகவும் திட்டவட்டமாக குறித்து காட்டுகின்றது. அப்படி என்றால் சரித்திரம் நெடுகிலும் முன்பு நடந்தது போல இவ்வுலகின் முடிவில் மறுபடியும் ஞாயிறு ஆசரிப்பு கட்டாயப்படுத்தப்படும். இந்த ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் உலகம் முழுவதும் செல்லும் என்பதை வசனங்கள் உறுதிப்படுத்துவதுடன் ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்திற்கு கீழ்ப்படிவது பிசாசை வணங்குவதற்கு சமமாகிறது. உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைக்கின்றேன். இதெல்லாம் பழைய காலங்கள் முடிஞ்சு போச்சு என்று எண்ணிக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே இப்பொழுது ரோமன் கத்தோலிக்க போப்பாக இருக்கக்கூடிய போப் லியோ 14 என்பவர் ஒரு 2 வாரங்களுக்கு முன்பதாக ஒரு செய்தியை உலகத்துக்கு பிரகடனப்படுத்தியிருக்கின்றார். வேதாகம ஓய்வு நாள் அல்ல, ஞாயிற்றுக்கிழமைதான் கர்த்தருடைய நாள் என்று வேதத்திற்கு எதிரான ஒரு செயல்பாட்டை அவர் சொல்லி வைத்திருக்கின்றார். அப்படி என்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம், தானியேல் 7ஆம் அதிகாரம் முழுக்க இந்த மிருகம் ராஜ்யத்தின் போப் மார்க்கத்தை குறித்து தெளிவாக தீர்க்கதரிசனம் சொல்வதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, கத்தோலிக்க போப் மார்க்கமே என்பதை வேதாகமும் திட்டவட்டமாக குறித்து காட்டுவதை நாம் மறந்துவிடக்கூடாது. சரித்திரம் நெடுகிலும் முன்பு நடந்தது போலவே உலகின் முடிவிலும் மறுபடியும் ஞாயிறு ஆசரிப்பு கட்டாயப்படுத்தப்படும். இந்த ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் உலகம் முழுவதும் செல்லும் என்பதை வசனங்கள் உறுதிப்படுத்துவதுடன் ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்திற்கு கீழ்ப்படிவது பிசாசை வணங்குவதற்கு சமமாகிறது என்பதையும் கவனியுங்கள். பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்வத்தை பிசாசை வணங்கினார்கள் என்று வெளிப்பாடு 13ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம் தெளிவாக சொல்லுகிறது. ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த காலை பொழுது நம்முடைய வார்த்தையை கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.